ராமர் கோயிலுக்குள்ளே போகும்போதும் வரும்போதும் இந்த வீல் சேரானது சௌகரியமாக இறங்குற மாதிரி நல்ல அருமையான ஒரு ஸ்லோப் அப்படி இருந்தது. இந்த விழா ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மாதம் முன்னாடியே ஸ்பெஷல் தர்ஷன் அதுக்கு பணம் கட்டி டிக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அந்த தர்பார் மண்டபம்னு சொல்கிறாங்க. கீழே ராமர் சன்னதி இருக்குது, அதுக்கு நேர் மேலே முதல் மாடியில் தர்பார் மண்டபம்னு சொல்கிறாங்க. இந்த டிக்கெட் இருக்கிறவங்க அதில் போக முடியும். டிக்கெட்லாம் இருந்ததுனால நாங்கள் மேலே போய் படிக்கட்டு ஒரு 50 படிக்கட்டு இருக்கும். நல்ல அகலமான படிக்கட்டு, ஒரு 8 அடி அகலம் 10 அடி அகலம், நல்ல அருமையாக இருக்கும். ஃபுல்லாக மார்பிள் தான், படிக்கட்டுலேருந்து சைட்லேருந்து எல்லாமே. அப்படி மேலே போய் அந்த தர்பார் மண்டபத்தில் கண்கொள்ளா காட்சி. ராமர், சீதை, கீழே இந்த பக்கம் ஆஞ்சநேயர், அந்த பக்கம் பரதன், பின்பக்கம் லட்சுமணர் நிற்கிறாரு, இந்த பக்கம் சத்ருகன் நிற்கிறாரு. வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு அழகு. நின்றுக்கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லை இல்லாத மகிழ்ச்சி. செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க தள்ளவே இல்லை, நில்லு, எவ்வளோ ஆசை தீர பார்த்துக்கப்பா அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பார்க்குற வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஐயா கிளம்புங்க, மக்கள் வராங்கன்னாங்க. சரின்ட்டு பார்த்துட்டு திரும்பி கீழே வந்தோம். வந்துட்டு வெளியில் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கல்கண்டு. அது சாதாரண வெள்ளை கல்கண்டு. அந்த கல்கண்டு ஒரு மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது. 2 பாக்கெட் தராங்க. நம்ம ஒன்று கொடுத்தாலே சந்தோஷப்படுவோம். 2 அதை வாங்கிக்கிட்டு அதை ஒரு கல்கண்டை தூக்கி வாயில் போட்ட உடனே மனுஷனுக்கு ஆசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஆசை அப்படிங்கிறது எப்படி வரும்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யலைன்னா ஆசை வராது, செய்யும்போது ஆசை வந்துடும். இப்போ ஒரு நாள் நான் பணியில் இருக்கும்போது ஒரு நண்பரை டீ சாப்பிட கூப்பிட்டேன். அவர் வேணாம் அப்படின்னார். ஏன் சாப்பிடுங்க அப்படின்னா, இல்லை நான் 3 வருஷமாக இல்லை 7 வருஷமாக சாப்பிடல அப்படின்னார். நான் சொன்னேன், ஏன் அவரால் 7 வருஷம் சாப்பிடணும், நம்ம ஏன் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்து சாப்பிட்றதை நிப்பாட்டினேன். எனக்கு உண்மையிலே டீ சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. ஆனால் அதை ஆரம்பித்த 3 வருஷம் டீ காஃபி சாப்பிடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரே ஒரு தடவை சாப்பிட்லான்னு சாப்பிட்டா அதுக்கப்புறம் நிப்பாட்ட முடியல. அதுக்கப்புறம் எந்த சான்ஸ்லையும் முடியல. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அதை ஒரு கல்கண்டத்துக்கு வாயில் போட்ட உடனே அந்த வாய்க்கு கிடைச்ச சுகத்தில் அடுத்தது எடுத்து போட சொல்லிச்சு. அப்படி பார்த்தா ஒரு பாக்கெட்டை காலி பண்ணிட்டேன். ஆஹா, சர்க்கரை லெவலில் என்ன 3 பாக்கெட்டுக்கு அப்புறம் அமைதியாக இருந்துட்டேன். அப்படி வெளியில் வந்து ஒரு டீ குடித்தோம். அருமையான டீ காஃபிலாம் அப்படி நல்லா இருக்குது. அந்த டீயில் ஏலக்காயெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தபோது ஒரு 5:30க்கெலாம் வந்தாச்சு. சீக்கிரமாக வந்துட்டோம். சரையு நதியில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு விழாக்களோட தலைவர், அந்த வழிகாட்டி இருக்கிற கைடு சொன்னார். சரி, எல்லாருக்கும் நாங்கள் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிடுறோம், யார் யார் வர விரும்புகிறீங்களோ வாங்க அப்படி சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தையும் சொன்னார். நல்ல அருமையான வார்த்தை சொன்னார். போகும்போது சேர்ந்து போகலாம், யார் யார் எப்போ திரும்ப நினைக்கிறீங்களோ அப்போ திரும்பி வந்துடுங்க ஹோட்டலுக்கு. யாருக்கோசரம் யாரையும் தேடிட்டு நிற்காதீங்க, அவங்கவுங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அயோத்தியில் கவனித்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலங்கள், நான் சொன்னேன், அந்த பஸ்ஸு நின்ன இடத்துல அந்த பாலத்துக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு அழகான ஒரு அமைப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த பாலத்துக்கு கீழே அருமையான கார்டன், அற்புதமான ஓவியங்கள், எங்கே பார்த்தாலும் அங்கங்கே ராமருடைய ஓவியங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு டிராஃபிக் ஜாமில் பார்க்குறேன், அங்கே ஒரு டிவி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல ஒரு இது ஓடுது. அழகாக ஒரு வளைவாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பட்டர்ஃப்ளை மேலே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பல ஆச்சரியமாகவும்
அழகாகவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மக்களை ஈர்க்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு திறமை அற்புதமாக இருக்குது. ரோடு எல்லாமே அருமையாக இருக்குது, எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லை, ஒரு ஸ்மூத்தாக இருக்குது, அருமையாக இருக்குது. பெருசாக யாரோடையும் சண்டை போகிறதையும் பார்க்க முடியல. ஆட்டோக்காரங்களாம் கூட அமைதியாக வராங்க, அழிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க, எந்த விதமான தொந்தரவும் பண்ணலை. நமக்கு ஒரு 5-6 ஆட்டோவில் லக்கேஜை நிறைய பேர் வந்ததுனால ஏற்றிட்டு போகும்போது ஒரு பயம் இருந்தது, பொருள்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு. அந்த மாதிரி அயோத்தி கோயிலில் போகும்போதும் பிரச்சனை வரல, வெளியில் கொண்டாந்து. ஏன்னா அடுத்த நாள் அந்த லாட்ஜிலேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் பஸ்ஸில் ஏற்றணும். எந்த காரணம் கொண்டும் பஸ்ஸு உள்ள அளவு இல்லை. அப்பயே எந்த விதமான பொருள்கள்லாம் பாதுகாப்பாக இருந்து அவங்கெல்லாம் நல்லா பொறுப்பாக ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் நல்ல பொறுப்பாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சில விஷயங்கள் வந்து நம்ம நுணுக்கமாக பார்க்கும்போது தெரியுது. இப்போ ஒன்றும் இல்லை, வீல் சேரில் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னேன். நான் அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. ஒரு சில பேர் அந்த பாலகனாக இருக்கிற ராமரை சேவிச்சுட்டு வெளில வந்தோடனே தர்பார் மண்டபம் போகிறாங்க. அதுக்கு அந்த வீல் சேரில் வர்ற தோழர் வந்து நின்று அவங்க மேலே போட்டுருக்கு காத்துட்டு இருந்தார். ஒரு அம்மா வீல் சேரில் வந்தாங்க. அவங்க எனக்கு முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லி முடித்தாங்க. உடனே அந்த வீல் சேர் தள்ளுற ஒரு அம்மா, அது ஏற முடியாதுமா, 50 படிக்கட்டு, நம்ம சீக்கிரம் போயிடலாமான்னு 2வது அவங்களுடைய கருத்தை கூட கேட்கல, கிடகடன்னு தள்ளிட்டு போயிட்டான். அதாவது வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு அவங்க வந்து இல்லை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மாவும் அதை ஓகேன்ட்டு போயிட்டாங்க, அது அவங்க விருப்பம். இருந்தாலும் சில பேர் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது மனித இயல்பு, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கிறதா இயற்கையோட ஒரு அழகு. அப்போ சரயு நதிக்கரை நாங்கள் போகிறோம், எல்லாம் ஆட்டோவில் ஏறிட்டோம். இப்போ ஆட்டோ கிளம்புது, மேற்கொண்டு சொல்கிறேன்.